அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கார். 8ஆம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. வாழ்க்கையில் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலை இதெல்லாம் குரு பகவானால் நமக்கு கடந்த காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இப்போ குரு பகவான் அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு அவர் பயிற்சியாகிறார். 9ஆம் இடம் அப்படின்னாலே தெய்வீகம்னு அர்த்தம், தெய்வம்னு அர்த்தம். ஆக இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, அசிங்கம், அவமானங்கள் அத்தனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு தெய்வ அனுகூலத்தை அவர் கொடுக்க போகிற ஒரு காலகட்டத்தில் அவருடைய பேச்சு பார்த்திங்கன்னா 2024 மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மத்தியானம் சுமார் 1 மணி அளவில் அவர் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுக்கறதுக்கு இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறார். மேசராசியிலிருந்து உங்களுடைய கன்னியா ராசிக்கு அது 9ஆம் இடம். அப்படி பார்க்குற பொழுது அவர் அங்கே அந்த ரிஷபராசியில் சுமார் ஓராண்டுகள் கோச்சாரத்தில் இருக்கார், சஞ்சாரம் பண்ணுறார். இடையில் ஒரு 4 மாதம் அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதுலேயும் பார்த்திங்கன்னா அவர் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2024 வருஷம் அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்கர நிவர்த்தி இது மாதிரியான சூழ்நிலைகளில் ஆனாலும் அங்கேயே தான் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணுவார். அவர் தான் இருக்கும் இடத்துலேருந்து அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் எங்கெல்லாம் பார்ப்பார் அப்படின்னா தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக அவர் உங்களுடைய ராசிக்கு எங்கெல்லாம் பார்க்குறார், எங்கெல்லாம் இருக்கிறார், அதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ விரிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடம் நான் முதலே சொன்னது மாதிரி வந்துட்டார். ஆக 9ஆம் இடம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம். இதுவரைக்கும் நீங்கள் கும்பிட்ற தெய்வம், குல தெய்வம், இஷ்ட தெய்வம் அதனுடைய அனுகூலம் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இனிமேல் தெய்வ அனுகூலம் கிடைக்கும். ஆக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது நடக்கும். ஒரு நீண்ட தூர பிரயாணம், அதுலேயும் ஒரு ஆன்மீகமான விஷயங்களில் ஈடுபாடு இது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்டடி, யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஹையர் எஜுகேஷனை கொடுப்பார். ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ஏதாவது அதர் ஸ்டேட் போகணும் அல்லது அதர் கண்ட்ரி போகணும், அப்ராடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்குவார். அதோட அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு கொடுப்பார். இது எல்லாமே அவர் செய்வார். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, விசாவுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கொடுப்பார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதாவது கம்பெனி மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கம்பெனி மாறுவதற்கான வாய்ப்பு, சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்களை உருவாக்குவார். இந்த பயிற்சியில் உங்களுக்கு 3 விஷயம் மெயினாக இருக்குது. உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், இது 3க்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆன்சைட்டுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது. வேறு கம்பெனிக்கு மாறணும், பேப்பர் போடணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பேப்பர் போடுங்க. அதற்கான சூழ்நிலைகளையும் குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். இதுதான் ஒரு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள்.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை கன்னி ராசி உங்களுடைய ராசியிலே படுது. அப்படி பார்க்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வையினாலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்குது. இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கி நான் முதலே சொன்னது மாதிரி ஒரு தெளிந்த மனநிலைகள், தெளிவான சிந்தனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் இதையெல்லாம் உருவாக்குவார். உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கையை கொடுப்பார். எதிர்பாராத நட்பு வட்டாரத்தை உங்களுக்கு உருவாக்குவார். அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இதையெல்லாம் செய்வார். கடந்த காலங்களில் 8ல் குரு இருந்த காலங்களில் உங்களுக்கு இனம் தெரியாத கவலை, பீதி, மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் மீட்டோல் பண்ணி அதிலிருந்தெல்லாம் நீங்கள் மீண்டு ஒரு தெய்வ அனுகூலத்தை உங்களுக்கு பெற வேண்டிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்குது. உங்களுக்கே உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், உற்சாகம் இதெல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவர் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்ப்பார். இதுதான் உங்களுக்கு இந்த பயிற்சியிலே மிகப்பெரிய விஷயம். 3ஆம் இடம் வாழ்க்கையில் இறைவனுடைய அனுக்கிரகம் உள்ள ஸ்தானம். தெய்வம் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். வாழ்க்கையில் நமக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் இருக்கோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தர் அனுப்புவாங்க. ஆக தெய்வம் மனித ரூபியான்னு சொன்ன மாதிரி இந்த பயிற்சி உங்களுக்கு மனித ரூபத்தில் ஏதாவது வாழ்க்கையில் உதவி பண்ணுவதற்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அது நடக்கும். என்ன நினைக்கிறீங்களோ நடப்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நீங்களும் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, உங்களை டெவலப் பண்ணுவீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க, நிறைய படிப்பீங்க. இது அத்தனையும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஏன் இதை தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி. ஸோ நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ லைஃப்பில் அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த பயிற்சி நீங்கள் பயன்படுத்திக்கங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் சனி பகவானும் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம் நம்முடைய எண்ணம், சிந்தனை, மனசு என்ன சொல்லுது அதை முதல்ல செய்யுங்க. ஏன்னா சனி பகவான் பார்க்கறனால எந்த ஒரு விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. ஏன்னா குரு உங்களுக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுவதற்கு மட்டும்தான் அவருடைய பயிற்சி. ஆக அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆவதற்கான முயற்சிகளில் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆட்கள் அமைவார்கள், சோர்சஸ் கிடைக்கும். மெயினாக நீங்கள் உங்களுக்கு சர்ச்சிங் தான், தேடுதல் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உங்களை நீங்கள் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ரீச்சை அச்சீவ் பண்ணுறதுக்கு, கோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும். ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் 3ஆம் இடம் ட்ராவல். ஆக நீங்கள் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுடைய எய்ம் 3ஆம் இடம், அந்த இடத்த குரு பார்க்குறனால உங்களுடைய எய்மை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்குமே நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதோட ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சொத்துக்கள் கையை விட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த இதில் உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதுவும் உங்களுக்கு அமையும். அடுத்தபடியாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார். இது ரொம்ப விசேஷம். ஒரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய காலங்களில் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம், சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு கன்ஃபியூஸில் இருக்கிறவங்களுக்கு
ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் இருக்குது. அது மட்டுமல்ல, ஏதாவது வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இது வரைக்கும் நடக்கலை, என்னுடைய குடும்பத்தில் அல்லது தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் இந்த வருஷம். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல், அதுலேயும் உங்களுடைய 5, 9ஆம் இடத்துல குரு உடைய தன்மை பார்வை, அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம், ஆன்மீக தரிசனம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அது இல்லாமல் உங்கள் சொசைட்டியில் உங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் கூடும். அதோடு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று, உங்களுக்கு ஈடுபாடு இதெல்லாமே நிறைய இருக்குது. இதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. அதோட நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்கன்னா நல்லதொரு புகழ், ஏற்றம், முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் இருக்குது. பட் எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள். ஒரு பக்கம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி தோற்றம், விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது டெம்டேஷன், நம்முடைய உணர்வுகளை தூண்டு, ஒரு காரியத்தை செய்யாதீங்கன்னா செஞ்சு பார்ப்போங்கிற எண்ணத்தை தோற்றுவிப்பது. அதனால் அது விஷயத்தில் கவனம். அது இல்லாமல் லாட்ரி டிக்கெட் வாங்குறது, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேறு விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எனி ஸ்பெக்குலேஷன் நார்மல். இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குது, அல்ல நான் பெரிய நோயினால் அவஸ்தைப்பட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க கடனில் இருந்து மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக சோர்சஸ் அமையும். மெயினாக இந்த வருஷம் உங்களுடைய ஜாபில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வேலையில் இல்லை கவனமாக இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும். இது மெயினாக இருந்துகிட்ருக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும். நான் முதல்ல சேஞ்ச் ஆஃப் கம்பெனின்னு சொன்னேன், சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சொன்னதுக்கு காரணமே சேஞ்ச் ஆஃப் பிளேசஸே இதுதான் காரணம். அவசரப்பட்டு பார்க்கும் வேலையை விட்டுறாதீங்க. உங்களுடைய வேலையை உறுதிப்படுத்திட்டு வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க, அதுதான் மெயின். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் ஆயிடலாம் அல்லது விஆர்எஸில் வரலாம் அல்லது விஆர்எஸில் வர வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பெரிய லெவலில் ப்ரொஃபஷனில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சுப்பீரியரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்களாக தான் பெரிய லெவலில் முயற்சி எடுத்து வரணும். அந்த முயற்சியை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் நாளைக்குன்னு போஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஆகையினால எவ்வளோ நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு இந்த தடவை கரியரில், உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய ஜாபில், உங்களுடைய சர்வீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஆக இந்த பயிற்சி முழுவதுமே நிறைய கோயில் நிறைய சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்கள். அது இல்லாமல் தட்சிணாமூர்த்தியுடைய தரிசனம், அவருடைய வழிபாடு, நவகிரகத்தில் குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் ஒரே தெய்வமான சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக அமையும். நன்றி, வணக்கம்.